ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆ இங்க பார்த்தீங்கன்னா, ராகுல் வந்து கௌபாய் ஹேட் போட்டுட்டு நல்லா ஃபெஸ்டிவ் காலையிலேயே சீசன்டா. ஃபெஸ்டிவ் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அதே மாரி அந்த ஃபெஸ்டிவ் ஃபீலிங்ஸோடயே வந்து வாரம் ஒரு ஜெர்சி போட்டு வருவான். இப்போ வாரம் இனிமேல ஒரு கெட்டப்ல வருவான்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அதனால கெட்டப் ஒன் கௌபாய். மத்தபடி வந்து ஒரு பயங்கரமான எக்ஸைட்டிங்கான கேம் வீக்கு. திருப்பியும் ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் எல்லாரும் இந்த கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் வர மாரி, "ஹாய் செல்லம்" அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் டாப்ல கிறிஸ்மஸ் டைம்ல வந்து டேபிள் டாப்ல இருக்கிறாங்க. ஆனா, அதே ஒரு ஃபேக்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இதுவரையும் ஆர்சனல் வந்து 5வது டைம் இதுதான். 5த் டைம் தே ஆர் ஆன் டாப் ஆஃப் த டேபிள் சின்ஸ் கிறிஸ்மஸ். இதுக்கு முன்னாடி 4 டைமுமே அவங்க டைட்டில் வின் பண்ணதில்ல. ஸோ, அ இஸ் திஸ் ஆர்சனல்ஸ் இயர்? வி டோன்ட் நோ. அதே மாரி இன்னொரு பக்கம் வந்து மேன் யுனைட்டட் வந்து அந்நியன் மாரி ஒரு வாரம் ரோமமா இருக்கிறானுங்க, ஒரு வாரம் அம்பியா இருக்கிறானுங்க, ஒரு வாரம் உண்மையாவே அந்நியனா இருக்கிறானுங்க. அவனுங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு யார்கிட்டயுமே தெரியல. அண்ட் லிவர்பூல் வந்து விளையாடுறத பார்த்தா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாரி ஒரே சோதனையோ சோதனை. யார் அங்க 9 மேனு, யார் 11, 11 அப்படின்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய குழப்பமா வந்து செல்சி நியூகாசில் மேட்ச்சு கேம் ஆஃப் 2 ஹால்ஃப்ஸ்ன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாரி நல்ல இன்ட்ரஸ்டிங்கான கேம்ஸ்லாம் இந்த வாரம் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட்டா போயிடலாம். நம்ம யுனைட்டட் கிட்டேருந்து சிகப்பு சாத்தான் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். ஆன் பேப்பர்ஸ் ஐ தாட் ஆஸ்டன் வில்லா வில் வின். ஏன்னா, ஆஸ்டன் வில்லா இஸ் ஆன் அ 10 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக். ஆனா அவங்க ஹோம் கூட. ஆம் அ மேட்ச் முன்னாடி ஐ தாட் இட்ஸ் கோயிங் டூ பி எ வின் ஃபார் ஆஸ்டன் வில்லா. நீ என்ன நெனச்ச? அ இ என்ன பொறுத்தவரைக்கும் நான் லாஸ்ட் வீக் ஆர்சனல்ல ஜெயிச்ச பிறகு, அவங்களோட ஸ்ட்ரீக்க பார்த்த பிறகு, ஐ அ ஒருவேளை இவங்க டைட்டில் கண்டெண்டர்ஸா? அப்படிங்கிற ம். மாரி ஒரு தாட் இப்ப வந்துருச்சு. அண்ட் யுனை எமரி வந்து போன வாரம் நம்ம வந்து பாராட்டிட்டு இருந்தோம். இன்ஃபாக்ட் ஆர்சனல கூட லாஸ்ட் மினிட் வின்னரு, கோட் எல்லாம் தூக்கி போட்டான். ஸோ அவன் ஆர்சனல வெறுக்கிறான்னு நெனச்சா அவன் எல்லாரையுமே வெறுக்கிறான். ஏன்னா யுனைட்டட் கூட கோல் அடிச்ச பிறகு கூட அந்த கோட்ட வந்து டமால்னு இப்படி தூக்கி போட்டான். ஸோ ஐ திங்க் மேபி அது அவனோட ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன் ஆக்குறானான்னு தெரியல. அண்ட் கோல் கோல்டு பால்மர் மாரி கோல்டு மார்கன் ராஜர்ஸ் தான். இப்படின்ற செலிப்ரேஷன். ஏதோ ட்ரேட்மார்க்லாம் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஆனா ஸ்டில் தி கோல் காமர் செலிப்ரேஷன் பண்ணா இஸ் பீயிங் யூஸ்ட். தட்ஸ் ஓகே. யா. சோ ம். தி மோஸ்ட் இன்ஃபார்ம் டீம், தி மோஸ்ட் இன்ஃபார்ம் பிளேயர்ன்னு சொல்ல முடியாது. பட் யுனைட்டட் யுனைட்டட் நீ ஸ்டாட்ஸ் படி பார்த்தனா யுனைட்டட் வந்து 15 ஷாட் அடிச்சிருந்தாங்க. ஆமா. ஆன் ஆன் பேப்பர் ஸ்டாட்ஸ் வந்து யுனைட்டட் ஃபேவரா இருந்தாலும், மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் வேர் ஃப்ரம் அவுட் சைட் த பாக்ஸ். அண்ட் ம். மேபி குன்யாவோட ஹெடர் மிஸ் அண்ட் ஆமா. இன்ஃபேக்ட் த கோல் வாஸ் கிஃப்டட் பை ஆஸ்டன் வில்லா டு மேட்டி கேஷ். யுனைட்டட் தான். ம். கரெக்ட். சோ அதனால நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஆஸ்டன் வில்லா என்ன பொறுத்த வரைக்கும் டிசர்வ்ட் வின்னர்ஸ் தான். பீப்பிள் வேர் புட்டிங் அப் ஸ்டாட்ஸ் ட்விட்டர்ல எல்லாம் பார்த்தனா, இன்ஃபேக்ட் யுனைட்டட் டாமினேட்டட் அன்லக்கின்னு தான் போட்டிருந்தாங்க. பட் ஐ டிட்ன்ட் ஃபீல் சோ அட் ஆல். ஆஸ்டன் இல்ல வில்லா தான். எனக்கு சாரி கட் ஆஃப் பண்றேன். பட் ஆனா ம். எனக்கு வந்து அ ஒரு யுனைட்டட் ஃபேனா நான் இருந்திருந்தேன் அப்டின்னா, திஸ் இஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ் தட் ஐட் பி வொரிட் அபவுட். தட் இஸ் ட்ரூ. ஏன்னா நம்ப இந்த ரெக்கார்டிங் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஒரு ரியல் இன்ஜுரி கிரைசிஸ் அண்ட் கரெக்ட்டான டைம்ல வந்து ஏன்னா அவங்க ரெகுலரான ஃப்ரண்ட் 3 பார்த்த அப்டின்னா, ஒண்ணு எம்புமோ இஸ் அ ஸ்டார்ட்டர். கரெக்ட், அமாட் இஸ் அ ஸ்டார்ட்டர். கரெக்ட், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் குன்யாவா, சிஸ்கோவா, மவுண்டா அப்டின்ட்டு. அதுல பார்த்தா 2 பேர் காலி. மிட்ஃபீல்ட்லயுமே பார்த்தா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், கசிமீரோ தான் அவங்களுடைய ஃபிக்ஸ்டு ஸ்டார்டர்ஸாவே இருக்கிறாங்க. கரெக்ட். ஆனா நேத்து கஸ்மீரோ சஸ்பென்ஷன்ல மிஸ் ஆயிட்டான். பட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வெரி அன்பார்ச்சுனேட் ஹால்ஃப் டைம்ல ஹி காட் சப்ஸ்டிடியூட்டட் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால. ரைட். டிஃபென்ஸ் வந்து நேத்து ஸ்டார்ட்டிங் பார்க்கும்போது நேத்து வரையும் எனக்கு தெரியாது டிலிட்டுக்கும் சாரி மெக்வயருக்கு இன்ஜுரி தெரியும். பட் டிலிட் இஸ் ஆல்சோ இன்ஜர்ட் அண்ட் மெஸ்வரி இஸ் கான் டூ ஆஃப்ரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ். நேத்து ஸ்டார்ட்டிங் லைனப் பார்த்த பிறகு தான் எனக்கே தெரியும். ஸோ இட்ஸ் எ ரியல் ஷாம்பிள் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்டிங் லைனப். ஒரு 8 பேர தூக்கிட்டு ஒரு புது 8 பேர கொண்டு வந்து போட்ட மாரி இருந்தது. அண்ட் அவங்க பெஞ்ச் வந்து ரொம்ப பரிதாபமா இருந்தது. ஏன்னா வந்து நேத்து வந்து டாரன் ஃப்ளெச்சரோட பையன் டெபியூ கரெக்ட், பண்ணான். கரெக்ட், கரெக்ட். அதுக்கப்புறம் 3 அகாடமி பிளேயர்ஸு யாருன்னே தெரியல. யாரோ பேர் இருக்குது புதுசு புதுசா. ஆ ஸோ பட் அதெல்லாம் தாண்டி அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உண்மையா அந்த மார்கன் ராஜர்ஸோடைய வண்டர் கோல் போறதுக்கு முன்னாடி, ஆ யுனைட்டட் வந்து தே பிளேட் ரியலி வெல். ஆ கரெக்ட். ட்ரூ. ப்ரூனோ பெர்னாண்டஸும் சரி, குன்யாவும் சரி, தே மிஸ்ட் ஆர் எமி மார்டினஸ் மேட் ரியலி குட் சாரி டிஃபெண்டர்ஸ் மேட் நல்ல டிஃப்ளெக்ஷன் ஷாட்ஸ் அண்ட் சேவ்ஸ். ஆம், அதான் ஒரு யுனைட்டட் ஃபேனா நான் பார்த்து
இந்த லாஸ் இது தோல்வியாவே இருந்தாலும், ஐ வுட் ஹேவ் சம்திங் டூ டேக் அவே ஃப்ரம் திஸ். ஏன்னா, இந்த டீம் இஸ் ஸ்டில் கோயிங் டூ பிளே த நெக்ஸ்ட் மேட்சஸ். ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்ல நன் ஆஃப் தீஸ் கரெக்ட். ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் ஆர் கோயிங் டூ கம் பேக். ஸோ ஒரு ராக்கி ரோடா தான் மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு இருக்க போகுது, என்ன பொறுத்தவரைக்கும். பட் ஆஸ்டன் வில்லாக்கு வந்து இட்ஸ் ஃபுல் பிக் டைம் கிரெடிட்ஸ் டு தெம். நீ லாஸ்ட் சீசன்ல வந்து வாட்கின்ஸ் வாஸ் ஃபயரிங் ஃபார் தெம் அண்ட் டிஃபென்ஸ் கரெக்ட். வாஸ் சாலிட். இந்த சீசன்ல வாட்கின்ஸ் திருப்பியும் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, டிஃபென்ஸும் கொஞ்சம் சாலிடா ஆயிடுச்சு அப்படின்னா, தே ஆர் சீரியஸ்லி அ டைட்டில் கண்டெண்டர்ஸ். ரைட். ஏன்னா அடுத்த அடுத்த மேட்ச் அடுத்த 2 மேட்ச்ல தெரிஞ்சிரும் ஆஸ்டன் வில்லா கதை. ஏன்னா செல்சி விளையாடுறாங்க அட் தேர் ஹோம் அண்ட் ஆர்சனல் அவே போறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங் மேட்சா தான் இருக்கும் ஆஸ்டன் வில்லாக்கு ஆக்சுவலி. ஆனா யுனைட்டெடுக்கும் ஐ ஐ பிலீவ் நெக்ஸ்ட் கேம் வந்து அகைன்ஸ்ட் நியூ கேசல் நினைக்கிறேன். அதுவும் ம். வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஃபிக்சர் தான். பிகாஸ் நியூ ம். கேசல் ரொம்ப பிசிக்கல் டீம். ஆமா, ஆமா. அஃப்கோர்ஸ் ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ்ல பிளேயர்ஸ் மிஸ் பண்ணாங்க யுனைட்டெடுக்கு. பட் ஸ்டில் யுனைட்டெட் டாப் 5 ஐ எக்ஸ்பெக்டட் தெம் டு ஃபினிஷ் டாப் 5. அது ம். நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ ஜான்வரியில ஏதாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வராங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க? பிகாஸ் தே ஹேட் அ வெரி குட் மொமெண்டம். ம். பட் ம். சடனா வந்து கொஞ்சம் ஃபால்டர் ஆகுறாங்களா, ஸ்லோ டவுன் ஆகுறாங்களாங்கிற அந்த டவுட் வருது. அதான் ஆமரும் சொன்னானே, ஜான்வரியில வி கேன் மேக் சைனிங்ஸ் பட் ஐ வாண்ட் பிளேயர்ஸ் ஹூ கேன் ஸ்டே ஃபார் லாங் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஆ, யுனைட்டெடுக்கு வந்து ஒரு அவன் சேர்ந்து ஒரு 16 இல்ல இல்ல ஒரு 12 1.5 மந்த்ஸ் வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆ ஆயிடுச்சு. மோர் தென் 1 இயர் ஆயிடுச்சு. ரைட். ஏதாவது ஒரு பிளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவங்க அவங்க ஸ்டெடியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது. இன்ஜுரி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஃபுட்பால். அது எதுவுமே பண்ண டெஃபினெட்லி. முடியாது. ஆஃப்கான் வந்து அவங்க ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா கிரிட்டிக்கலா இத்தன பேரு டீம் விட்டு போம்போது, அ ஃபார்ம் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ஏதாவது கண்டிப்பா பண்ணியிருக்கணும். ஆ பட் இல்ல பட் ஆனா எ ஆர் ஆர் ஆஸ் ஃபேன்ஸ் நம்ம ஒரு இன் ஜெனரல் மீடியா வந்து அ அதர் மேனேஜர்ஸ்க்கு யுனைட்டட் மேல கிரிட்டிக்கலா இருந்த மாரி அமரன் மேல இல்ல. அட்லீஸ்ட் ஐ ஃபைண்ட் இட் சர்ப்ரைசிங். ஆமா. ஏன் அது என்ன ரீசன்னு தெரியல. மேபி அவன் ஒரு யங் கோச்ன்றதுனாலயா? பிகாஸ் ஹி அச்சீவ்ட் அட் ஸ்போர்ட்டிங். அத நான் இல்லன்னு சொல்லல. பட் வாட் இஸ் த ரீசன் ஃபார் நாட் த்ராஷிங்? லைக் நீ இதே மாரி தான் வேன் கால் இருந்துச்சு. மொரினியோ இருந்துச்சு. இன்ஃபாக்ட் இன்டரிம் மேனேஜர்ஸா வர்றவங்கள போட்டு அடிச்சிருந்தானுங்க. தே ஹேவ் ஆமா. ஹேட் இன்டரிம் மேனேஜர்ஸ். அப்படி இல்லாதபோது அந்த அமரிம்க்கு ஒரு லெவரேஜ் இருக்க மாரி இருக்கு. அது எப்படின்னு தெரியல. பட் டைம் வில் டெல். பழகிருச்சு போல. அவங்க எல்லாருக்கும் யுனைட்டட் ஃபேன்ஸுக்கும் கூட சும்மா சொல்றேன். பட் ஐ ம். திங்க் சீசன் ஆன் சீசன் யூ ஆர் நாட் கிவிங் ரிசல்ட்ஸ். பட் ஸ்டில் தே ஆர் இன் தி 7th பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். 3 ம். பாயிண்ட் தான் வித்தியாசம் டாப் 4க்கு. ஸோ 2 கிரிட்டிக்கலா இது இல்லாததுக்கு காரணமும் அதா தான் இருக்கலாம். நெக்ஸ்ட் வீக் செல்சி தோத்து யுனைட்டட் வின் பண்ணிருச்சு அப்படின்னா, தே ஆர் கோயிங் டூ பி 6த் ஆர் 5த். ஸோ கரெக்ட். அந்த டாப் 4 ரேஸ்ல அந்த 4த் ஸ்பாட் இன்னும் கேட்சபிளா தான் இருக்கு. ப்ராபப்லி ஆஸ்டன் வில்லா வந்து இஸ் குவைட் டூ ஃபார். ஏன்னா பை கிறிஸ்மஸ் 7 பாயிண்ட்ஸ் லீட் அப்படின்றது வந்து பட் இன் அண்ட் அரவுண்ட் அந்த டாப் 4 இருக்க எல்லா கிளப்ஸுமே யூரோப்பால ஆடுறாங்க. இல்ல ஒரு மிட் டேபிள் கிளப்னு வச்சுக்கலாம். யுனைட்டடுக்கு தே ஹேட் அ டீசென்ட் ஸ்குவாட். தே ஹேவ் அ செட்டில்ட் ம். மேனேஜர் அட் யுனைடெட். அதுல வித்தவுட் யூரோப் அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாரான்ட்டு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அட்லீஸ்ட் ஐ ஃபீல் ஹி இஸ் அண்டர் பெர்ஃபார்மிங். அதுதான். எவ்ரிஒன் நோஸ் தட் த டீம் இஸ் அண்டர் பெர்ஃபார்மிங். பட் கரெக்ட் தான் நீ சொல்றது. தே ஹேவ் சேலஞ்சஸ் பட் நன் ஆஃப் தி மேனேஜர்ஸ் காட் இந்த மாரி ஒரு ஒரு லெவரேஜ் வந்து கிடைச்சதில்ல. ஸோ பார்ப்போம். டைம் வில் டெல் வேர் ஆர் தே கோயிங் டு ஃபினிஷ். ஆ பட் அடுத்து எந்த மேட்ச் உனக்கு புடிச்சிருந்தது? ஆர்சனல் மேட்ச் வந்து எல்லாரும் திரும்பி டிரா பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எவர்டன் வந்து அந்த சைடு ரயாவை போய் பார்த்த மாதிரி கூட இல்ல. ஆமா. கம்ப்ளீட்டா மிட் டேபிள் மிட்ஃபீல்ட்ல வந்து பிளாக் பண்றாங்க. ஆர்சனல் மேட்ச் போலாமா இல்ல சிட்டி மேட்ச் போலாமா? நீ என்ன நினைக்கிற? ஆர்சனலே பேசிடலாம். ஏன்னா ம். டைட்டில் கண்டெண்டர்ஸ். நான் வந்து இவர் அடிச்சிட்டாரு ஃபைனலா. அடிச்சு பெனால்டி கோல் அடிச்சிட்டாரு. ஆனா வந்து நம்ம அத வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். ஏதோ ஸ்டாட் பார்த்தேன். இதுதான் வந்து லாஸ்ட் இயர்ல வந்து 19th பெனால்டி அவனுக்கு. அண்ட் ஹி ஹஸ் நாட் மிஸ்ட் 1 பெனால்டி இன் தி லாஸ்ட் 19 டைம்ஸ் ஹி ஹஸ் ஸ்கோர்ட். ஸோ அது வந்து இட்ஸ் அ கிரேட் ஆன ஸ்டாட்டு. பட் ஆர்சனல் அஸ் அ டீம் வந்து நம்ம ஒரு 4 வீக்ஸ் பேக் வந்து தே ஆர் ரன்அவே சாம்பியன்ஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். நவ் கரெக்ட்.
It's a 3 hours race இது. It's a honest 3 hours race இது actually. ரைட். Anyone can slip at any time. என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ட் இன்ஃபாக்ட் சிட்டி எவர்டன் கேம் நடக்கும்போது ஐ திங்க் ஆர்சனல் செகண்ட் தான். சிட்டி ஆமா செகண்ட். ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஆமா, ம். ஆமா, ஆமா. ஸோ தி தி டைட்டில் ரேஸ் இஸ் பேக். எனக்கு திருப்பி ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவ் இஸ் திஸ் இயர் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி லாஸ்ட் இயர்ஸ் வென் தே வேர் டைட்டில் கண்டெண்டர்ஸ்? என்ன வித்தியாசமா இப்ப இருக்கு? நான் நான் வந்து ஃபேன்ஸ வந்து நான் நான் டீம வந்து குறை சொல்லல. ஐம் ம். ஜஸ்ட் ட்ரைங் டூ ப்ரோப் என்ன வித்தியாசமா இந்த வருஷம் அவங்க கிட்ட இருக்கு? என்ன நீ பார்க்குற? லாஸ்ட் ஒரு 4 சீசன்ஸ்லயுமே 3 சீசன்ஸ் வந்து அவங்க செகண்ட்ல தான் இருந்திருக்காங்க. ம். அண்ட் இன்ஃபாக்ட் 2 டைம்ஸ் வந்து அதுல டேபிள் டாப்ல இருந்திருக்காங்க கிறிஸ்மஸ் கரெக்ட், டைம்ல. கரெக்ட். ஆம், வாட் இஸ் இட் டிஃபரெண்ட் ஃப்ரம் லாஸ்ட் இயர் ஆர் லாஸ்ட் என்ன ஃபியூ இயர்ஸ்? பொறுத்த வரைக்கும் பெட்டர் டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட் தான். ஈவன் இன் ஃபேக்ட் இஃப் 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 ஆர்சனல் வுடன்ட் ஹேவ் ஸ்கோர்ட், ஆர்சனல் ஸ்கோரே பண்ணலனாலும் அந்த கேம்ல எவர்டன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து போன சீசனோ இல்ல அதுக்கு முந்தின சீசனோ அப்படி சொல்ல முடியாது. போன சீசன் இன்ஃபேக்ட் ஆஃப்டர் லிவர்பூல் அண்ட் செல்சி ஆர்சனல் வேர் தேர்ட் பெஸ்ட் டிஃபென்ஸ். இந்த வாட்டி மொத்தமா 10 கோல் தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பேஸை வந்து அவங்க கவர் பண்ணிட்டதுனால அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் இந்த டைட்டில் ரேஸ்ல. அது ஒண்ணு. அஹ் நீ சொல்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கோல் ஸ்கோரர்ஸ் ரைஸ், ஜூபிமெண்டி, கியோகெரஸ், சாக்கா இருக்கான். நெக்ஸ்ட் ஹெசூஸ் வந்துட்டான். ஸோ அந்த வெர்சிட்டாலிட்டி கொஞ்சம் ஐ திங்க் இட் வுட் ஹெல்ப் தெம். ட்ரொசாட் இருக்கும், மார்டினெல்லி இருக்கான். இவ்வளவு அட்டாக்கர்ஸ் பத்தி நம்ம பேசிட்டோம். ஸோ கொஞ்சம் இந்த வாட்டி இன்ஜுரியில கொஞ்சம் லக் இருக்கும் அப்படின்னு ஐ ப்ரே ஃபார் தெம். வாழ்த்துக்கள். அதனால இல்ல, ஏன்னா இன்ஃபேக்ட் எப்படி ஆமரம் ஒரு யங் மேனேஜரோ அது மாதிரி ஆர்டேட்டா ஹேஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ரெவல்யூஷனரைஸ்டு நம்ம பிரீமியர் லீக். அதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் லக் அவங்க சைட் போச்சுன்னா என்னடா சிரிக்கிற அந்த ஜெர்சியை கழட்டி வச்சுட்டு பாருன்னு. இல்ல டீம் பில்டிங் ஆஃப் கோர்ஸ் அது வந்து ஆர்டெட்டாவை தாண்டி அவங்களுடைய ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ்க்கும் அது போகணும். பட் ஃபிலாசபி வைஸ் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பெப், அதாவது இந்த என்சோ மரஸ்கா, இந்த கம்பெனி, அதுக்கப்புறம் ஆர்டெட்டா, இவங்க யாருமே வந்து they did not bring anything new. What they are doing is just copy pasting what Pep did 2 years back or இல்ல 3 years back. இதுல இங்க பாரு, ஒரே ஒரு சாரி நான் கட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா இப்ப பெப் வந்து he had a certain style, பாசிங் மேபி கிளாப் கடைசியா ஜெயிச்சான். he had a counter attacking style. இல்ல ஸ்லாட் ஜெயிச்சான். ஓகே, சோ ஆர்சனல் டிஃபென்ஸ பேஸா வச்சு ஜெயிக்கிறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல நான் அகைன் நான் சொல்லவே இல்ல. நான் பிளே ஸ்டைலு நான் அதெல்லாம் பத்தி இல்ல எதுவுமே சொல்லவே அதுவும் இல்ல. ஒரு தப்பாவே பிலாசபி சொல்லல. தான். கம்ப்ளீட் காம்பாக்ட்னஸும் ஒரு பிலாசபின்னு ஏன் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம்? இல்ல நான் உனக்கு ஆக்சுவலி நான் அந்த ஸ்டாட் கிடைச்சா நான் வந்து போடுறேன். ம், இதுல ஆக்டால வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கிள் ஒண்ணு இருக்குது. ஓகேயா? ம், அது வந்து இட் டாக்ஸ் அபவுட் ஹவ் ஈச் ஆஃப் த டீம்ஸ் வந்து இஸ் பிளேயிங் இன் அ ஸ்டைலு. ஹவ் மேன் சிட்டி திஸ் இயர், இந்த வருஷம் மேன் சிட்டி எப்படி டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ 2024 அண்ட் 2025 சார்ட்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. ம். ஸோ அந்த சஃபகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா? கரெக்ட். பாசிங் த்ரூ சஃபகேஷன். நான் வந்து சஃபகேட்டிங் தி ஆப்போனன்ட்ஸ் த்ரூ பொசிஷன் அப்படின்னா உனக்கு எந்த மேனேஜர் ஞாபகத்துக்கு? அப்படின்னா வந்து ஓகே பெப். ஆனா இந்த மாதிரி சஃபிகேஷன் டு a certain extent மொரினியோ கூட சொல்லலாம். மொரினியோ கரெக்ட்டா? மொரினியோ கரெக்ட். அண்ட் பெப் பேசிக்கா இவங்க கரெக்ட். தான் வந்து இந்த சஃபகேஷன் அண்ட் அது எஸ்பெஷலி பெப் குவார்டியோலா வந்து அதுல இஸ் த மாஸ்டர் மைண்ட். கரெக்ட்டா? ரைட். அது என்ன சார்ட்னா லோவர் எண்ட்ல வந்து சஃபகேஷன் அண்ட் பொசஷன், மேல வந்து டைரக்ட் அண்ட் கவுண்டர். ஓகே, ம், ம். அந்த சார்ட்ல 3 டீம் மட்டும் தான் லோவர் எண்ட்ல இருக்கு. ஓகே. மான்செஸ்டர் சிட்டி, ஆர்சனல், செல்சி. ஓ. ம். மத்த ரெஸ்ட் ஆஃப் த பிரீமியர் லீக் ஒரு ஒரு 70% நான் அந்த சார்ட் முடிஞ்சா நான் இந்த வீடியோல நான் ஆட் பண்றேன். இஸ் இன் தி ம். சென்டர் அண்ட் ஆன் டாப் இஸ் கிறிஸ்டல் பேலஸ் who play extremely direct football. கரெக்ட். ஓகே. Okay. So ம். that's why I'm telling in terms of philosophy, Arteta is borrowed what Pep. நான் Arteta மட்டும் சொல்ல, என்சோ மரஸ்கா கூட அதான் சொல்லுவாங்க, கம்பெனி அதான் சொல்லுவாங்க. They've just borrowed what Pep. nothing wrong in that. But ம். as a coach வந்து where I commend Arteta is team building. Probably that is something, ஏன்னா he never gave up on young talents. Absolutely. கரெக்ட்டா? He ம். never cashed in for big players at every. They bought decent players, but அவன வந்து அந்த சாலிடான டீம் வந்து he is definitely built. ஓகே. But coming back to Arsenal and Everton game, எனக்கும் வந்து நான் வந்து மேட்ச் பார்க்கல. பட் நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். This is the first time in
12 years, Everton has not registered a shot on target or even a single shot in the first halfல. இன்ஃபாக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அட்டெம்ப்டே இல்ல. அதுதான். ஷாட் இல்லாத விடு அட்டெம்ப்ட் அதான். அட்டெம்ப்டே சோ இல்ல, அட்டெம்ப்டே சோ இல்ல. அந்த லெவல் ஆஃப் சஃபகேஷன். சோ அதனால தான் சொல்றேன் இந்த சிஸ்டம்ல இட் வுட் பி எனக்கு தெரிஞ்சு ஆர்சனல் வில் ஸ்டில் வின் தி டைட்டில். கேம் உள்ள போய் பாக்குற அளவுக்கு இட் வாஸ் a stupid penalty. ஒப்ரைன் வந்து இட் வாஸ் a stupid penalty. அண்ட் ஆமா. எவர்டனுக்கு ஒரு பெனல்டி குடுத்திருக்கணும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. டு யூ அக்செப்ட்? எனக்கு That's அது a பெனல்டி 50-50. மாதிரி இல்ல. யா இட் ஓகே. கேன் கோ ஈதர் வேஸ். அவன் பாலே பார்க்கல. அவன் ஆக்சுவலி சாரி அவன் வந்து ஆளே பார்க்கல. வெறும் பால மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தான். அண்ட் அது எப்பயுமே அந்த லெக் கிளாஷ் அப்படின்றது வந்து இட்ஸ் 50-50 தட் கேன் கோ ஈதர் வேஸ். அது பெனால்ட்டியா தந்திருந்தாலும் பெருசா டிபேட் பண்றதுக்கு இல்ல. தரலனாலும் இட்ஸ் பெருசா டிபேட் பண்றதுக்கு இல்ல. ஐ அண்ட் திங்க் எவர்டன் மேட் புவர் மிஸ்டேக் நினைக்கிறேன். டாமினிக் கால்வர்ட் ஆமா. லூயினை வந்து சேல் பண்ணி இந்த பேரின் ஒருத்தனை வச்சிருக்கான். ஹி இஸ் த பிகெஸ்ட் அண்டர் பெர்ஃபார்மர் ஆஃப் எக்ஸ்ஜி. ஸோ ஆமா. ரொம்ப ம். வெரி ஸ்லோ, வெரி ஓல்டு ஸ்கூல் ஃபார்வர்ட்னு சொல்லலாம். ஆமா. டசன்ட் ஷூட் பிரீமியர் லீக்னு தோணுது. ஆமா. பட் டைம் இதுக்கும் வில் வந்து டெல். இதுக்கும் வந்து ட்ரொசார்ட் வந்து ஒரு பயங்கரமான சான்ஸ் ஒண்ணு மிஸ் பண்ணுவான். ரைஸ் ஷாட் அடிப்பான். போஸ்ட்ல பட்டு கரெக்ட் திருப்பி கரெக்ட் வரும். கரெக்ட். அது 2 வந்து வாட்டி ஒரு போஸ்ட்ல பயங்கரம். அடிப்பான். ஜுபிமெண்டி ஒரு போஸ்ட்ல ஆமா. அடிப்பான். ட்ரொசார்ட் ஆமா. போஸ்ட்ல அடிப்பான். ஆமா. இன்ஃபேக்ட் இட் குட் ஆமா. ஹேவ் பீன் 2-0, 3-0. ஆமா. பட் ம். அந்த 0 ஆஃப் எவர்டன் வந்து 1 ஆயிருக்காது. நோ சான்ஸ். ம். ஆமா. ஏதோ ஒண்ணு டிம்பர் நான் வச்சிருக்கேன். ரைஸ் நான் வச்சிருக்கேன். அதனால எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சது இந்த வாரம். ஸோ பட் டாக்கிங் அபவுட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அடுத்து செல்சி நியூ காஸ்ல். ஏன்னா போன வாரம் தான் வால்டர் மாடியை வித்துட்டு நான் வந்து ஈகோர் சில்வா அப்படின்னு சொல்லிட்டு பிரென்ட்ஃபோர்ட்ல இருந்து ஒருத்தனை வாங்கி போட்டேன். பட் நியூ காசல் வெர்சஸ் செல்சி வந்து இட்ஸ் அ கேம் ஆஃப் டூ பிளட்டி ஹாஃப்ஸ். எனக்கு கண்டிப்பா. வந்து பிபி ஏறிடுச்சு என் மண்டை மேல. பார்த்துட்டு எனக்கு வந்து என்னடா என்ன கரும இலவடா இது அப்படின்னு சொல்லிட்டு செல்சியை புரிஞ்சிக்கவே முடியல டிசம்பர் வந்தா. அவ்வளோ இன்கன்சிஸ்டன்சி. சி நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து இது வந்து இட்ஸ் ட்ராலே நிறைய பேர் சந்தோஷமா இருந்தாங்க. செல்சி ஃபேன்ஸ் நிறைய பேர் நான் பார்த்தேன். ஐ வாஸ் பிரிட்டி டிசப்பாயிண்டட் வித் த ரிசல்ட் டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அப்சல்யூட்லி. வந்து டிசம்பருக்குள்ள வந்து லாஸ்ட் சீசன் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தோம். டிசம்பர் ஸ்டார்டிங் அண்ட் மிட் ஆஃப் டிசம்பர். அண்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா தேர்டுக்கும் எங்களுக்குமே 7 பாயிண்ட்ஸ் இருக்குது வித்தியாசம். அண்ட் 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 இட்ஸ் 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 த வே அவங்க செல்சி விளையாண்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வாஸ் ரியலி பேட். செகண்ட் ஹாஃப் ஓகே. தே கேம் பேக், தே ஃபாட், அதெல்லாம் அப்சல்யூட்லி ஃபைன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த மாதிரி வந்து புல்லி பண்ண விடக்கூடாது. கரெக்ட். அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் நியூ கேசல் ஒன்லி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். நீ நீ எப்படி அந்த மேட்ச்? நான் குரூப்ல பேசிட்டு இருந்தோம், பரபரப்பா இருந்தது. ஹவு டிட் யூ திங்க் த மேட்ச் வென்ட்? கொஞ்சம் வால்டமாட கிளினிக்கலா இருந்திருந்தா மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேம் எண்ட் ஆயிருக்கலாம். இந்த லீட் குட் ஹேவ் பீன் பிகர். நீ சொல்ற மாதிரி ரொம்ப இன்டிமிடேட் ஆயிட்டாங்களா செல்சி அப்படின்னு தெரியல. தே டிட் நாட் வின் தி செகண்ட் பால்ஸ். இன்ஃபேக்ட் தேர் வாஸ் ஒன் மூமெண்ட் அந்த 48th மினிட்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பால ஈஸியா லூஸ் பண்ணுவாங்க. கேசிடோ வந்து பால கார்னருக்கு கிளியர் பண்ணிட்டு கத்துவான் திரும்பி பார்த்து என்னடா ஆமா. பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ம். தட் ஆமா. லெவல் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷனே போயிருச்சு டோட்டலா. ஆமா. எல்லாரும் டமால் டமால் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆமா. புல்லி ஆயிட்டாங்க ஈஸியா. பட் ம். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். பட் செகண்ட் ஹாஃப்ல டெஃபினெட்லி செல்சி டிசர்வ் கிரெடிட். ஏன்னா ஆமா. அந்த ஹாஃபுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கல. நிஜமா சொல்றேன். நான் ம். வந்து போயிட்டு ட்விட்டர்லாம் பார்த்துட்டு இருந்தேன். செல்சி ஃபேன்ஸ்லாம் ஒரு பயங்கரமா அப்செட்டா இருந்தாங்க. ஆனா அந்த ரீஸ் ஜேம்ஸோட ஃப்ரீ கிக் வந்து எல்லாத்தையுமே மாத்திருச்சு. வண்டர் ஃப்ரீ கிக். அண்ட் ஆமா. இந்த அந்த கோல பத்தி யாருமே பேசல. பட் இட் வாஸ் அன் அமேசிங் ஃபினிஷ். அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக். எனக்கு அந்த நியூ கேசல்ல அந்த சென்டர் பேக்கை இப்ப ஆட்ருக்கான் தியாவுன்னு ஒருத்தன். யால். அவங்களோட யங்ஸ்டர் தான். மிஸ்டேக் ஃப்ரம் ஹிம். இன்ஃபேக்ட் ஜாவா பெட்ரோ நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி ஆமா. அண்ட் 80th மினிட்டுக்கு மேல 2 சான்ஸ் நியூ கேசலுக்கு இருந்துச்சு. அது கன்வெர்ட் ம். ஆயிருந்துச்சுன்னா இன்னும் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்திருக்கும். பட் ஃபேர் ரிசல்ட் தான் தோணுது 2-2. ஆமா. பட் நான் ஒரு சாரி, ஆனா ஆர்சனலுக்கு எப்படி சொல்லிட்டு இருந்தோமோ ரன்அவே வின்னர்ஸ், அதே மாதிரி நான் செல்சிக்கு நீ ஒரு 2 வீக்ஸ் பேக் வீடியோ பார்த்திருந்தேன்னா மேபி செல்சி வந்து டைட்டில் பேட்டில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு 2 வீக்ஸ்ல ஒரு 4 ரிசல்ட் தப்பா போனதுல அவங்க வந்து இப்ப என்ன ஃபிஃப்த்தா ஃபோர்த். ஃபோர்த் இருக்காங்க. ஸோ அவ்வளவு டைட்டா இருக்கு இந்த லீக் இந்த வருஷம். ஆமா. ஆமா. அண்ட் ஃபார் மீ
நெறைய பேர் வந்து எதுக்கு வந்து ரீஸ் ஜேம்ஸ மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு புரியுது ஏன் மரஸ்கா ஸ்டார்ட் பண்ணான்ட்டு. ஏன்னா வந்து நீ வந்து யூ ஆர் கோயிங் டூ நியூகாசல் ஹூ இஸ் வெரி வெரி பிசிக்கல் கரெக்ட். அண்ட் தேர் மிட்ஃபீல்ட் வந்து இட்ஸ் மான்ஸ்ட்ரஸ். அந்த மாரினால வந்து தட்ஸ் வை ரீஸ் ஜேம்ஸ் ஸ்டார்டட். ஏன்னா அந்த பிசிக்காலிட்டி வேணும்ட்டுன்னு. ஜெனரலி குஸ்டோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதோ, அதே தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா வந்து செல்சி மரஸ்கா வந்து ஆல்வேஸ் பிரிஃபர்ஸ் பிரசிங் ஃப்ரம் தி ஸ்டார்ட். ரைட். அவங்களுடைய எண்டுலருந்து. குஸ்டோ அண்ட் கார்டன் வந்து கார்டன் ஹேட் அன் அமேசிங் கேமு. அவன் 2 அசிஸ்ட்டுமே. அ கார்டன வந்து பாக்கெட் பண்ண முடியாததுனால, த மேட்ச் வாஸ் வெரி அன்ஈவன். செகண்ட் ஹாஃப்ல நம்ம பேசிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு குஸ்டோ போயிட்டு, ரீஸ் ரைட் பேக் போயிட்டு, என்சோ ஃபெர்னாண்டஸ் உள்ள என்சோ வரணும் ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு வரும். சொல்லிட்டு. அந்த டாக்டிக்கல் சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கோல் ஃப்ரீ கிக் போனது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பூஸ்ட். பட் அதுக்கப்புறம் நியூகாசில் வந்து ஸ்டாட்ஸ் படி பார்த்தா, தே ஹேட் ஒன்லி 1 1/2 அ சான்ஸ். அது ஹாவே கரெக்ட், கான்னு கரெக்ட், சொல்லி கரெக்ட். 1/2 அ சான்ஸ் மட்டும் தான். பட் செல்சி ஹேட் 5 ஷாட்ஸ். அந்த 5மே இந்த இந்த கார்னாச்சோ கால்ல விழுறது தான் ஒரே பிரச்சனை. அவன் என்னன்னா 6 அடிச்சுன்னு இருக்கிறான். அமெரிக்கன் ஃபுட்பால் விளையாடுற இந்த மாரி பால் இனி எல்லா யாருக்கும் ஷாட்ஸ் கிடைக்கக்கூடாது அப்படின்னு தமால்னு கிரவுண்ட் விட்டு வெளில அடிக்கிறான். கிரவுட் விட்டு வெளில போயிட்டுருக்கு. பெத்தட்டிக்கான ஒரு ஃபினிஷிங் ஃப்ரம் கார்னாச்சோ. பட் ஒன் திங் வாட் ஐ ஃபைண்ட் குட் வித் கார்னாச்சோ என்னன்னா வந்து, இஸ் பாப்பிங் அவுட் அட் த ரைட் பிளேஸ். அவன் ஃபினிஷிங்க மட்டும் அவன் கொஞ்சம் கம்போஸ்டா ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, கண்டிப்பா டவுன் தி லைன் வந்து ரிசல்ட்ஸ் வரும். எஸ்டோவா இல்லாததும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா போயிருச்சு. ஹோப்ஃபுல்லி நவ் தே ஆர் ஆல் பேக். ஆ பட் இல்ல, அது வந்து ஆனா ஒரு நீ கார்னாச்சோ பத்தி சொன்னல்ல, அவன் ஃபினிஷிங் மட்டும் சரி பண்ணிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு. அந்த மாரி தான் நாங்க டார்வின் நூனெஸ்க்கு நெனச்சிருந்தோம். அதனால ம், சம் திங்ஸ் அது வந்து டெவலப் ஆகாது. சோ ம். ஒரு டைம் தான் சொல்லும். அது வந்து கார்னாச்சோ நூனெஸ் ஆகுறாரா? இல்ல ரொனால்டோ ஆகுறாரான்ட்டு. ஆமா. பட் யா இட் வாஸ் வெரி நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு மேட்சா இருந்திருக்கும். ஒரு ஹை அட்ரினலின். செகண்ட் ஹாஃப்லாம் இஷ்டத்துக்கு பாக்ஸிங் மேட்ச் மாரி இருந்துச்சு. இந்த சைடு இவன் போறான், அந்த சைடு வச்சு டாமினேஷன் செல்சி. ஸோ நல்லா தான் இருந்தது. அடுத்து எனக்கு ஒண்ணு இந்த வாரத்தில அ சிட்டி ஆஹா! அப்பா சாமி நம்மள எல்லாம் காப்பாத்து சிட்டி வந்துட்டு இருக்கான் வரான் பாரு வேட்டைக்காரன் அப்படின்ற மாரி ஹாலண்ட் இஸ் இன் பீக் ஃபார்ம். ரொனால்டோவுடைய டேலிய வந்து 100 மேட்சஸ் கம்மியா வந்து ஹீஸ் பிளேட் 100 மேட்சஸ் லெஸ்ஸர் அண்ட் ஹி ஹஸ் புரோக்கன் இட். பட் வி கேனாட் கம்பேர் பிகாஸ் ஹி இஸ் அன் அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கர். ரொனால்டோ பிளேட் ஆஸ் அ விங்கர். விங்கரோட அவுட்புட் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கரோட கம்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் கேம் ஹஸ் ஆல்சோ எவால்வ்ட். ஒரு 15 இயர்ஸ்ல கேம் ஹஸ் அமேசிங்லி இவால்வ்ட். ஸோ அதனால ஐ டோன்ட் நெறைய பேர் எல்லாம் ட்விட்டர்ல போட்டு சிட்டி ஃபேன்ஸ்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ஃபேர் கம்பேரிசன் அட் ஆல். 2 பேருமே தே ஆர் அட் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் தேர் லைஃப்ஸ் ரைட் நவ் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேஜஸ்ல. ம். பட் சிட்டி ஆஸ் அ ஹோல் 5 மேட்ச் கன்டினியூஸா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃபென்சிவ்லி லாஸ்ட் 3 மேட்சஸ்ல தே ஹேவ் நாட் கன்சீடட். கிளீன் சாரி தே ஷீட். ஹேவ் கன்சீடட். இல்ல ஆமா. போன கிளீன் மேட்ச் ஷீட் தான். கிளீன் ஷீட். ஆமா. மேட்ரிடோடையும் கிளீன் ஷீட். போன மேட்சும் கிளீன் ஷீட். இந்த மேட்சும் கிளீன் ஷீட். டிஃபென்சிவும் ரொம்ப சாலிடா இருக்காங்க. அண்ட் தே ஆர் சிங்கிங் தேர் டிசம்பர் சாங்ஸ் அகைன். வழக்கம் போல டிசம்பருக்கு அப்புறம் 5த் கியர் போட்டுட்டு ஓடுற மாரி அ பெப் இப்ப தான் தைரியமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. ராட்ரி எனக்கு தெரிஞ்சு ராட்ரி வந்துட்டா, ஐ திங்க் தே வில் பிகம் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் ஃப்ரம் வேர் தே ஆர். ஏன்னா, இப்ப ராட்ரிய ஸ்லோவா இன்டகிரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது. தே ஆர் நாட் ஃபார் பிஹைண்ட் ஆர்சனல். 3 பாயிண்ட்ஸ் அவே. 1 கரெக்ட், கேம் கரெக்ட், கேன் கரெக்ட். ஸ்விட்ச் எய்தர் வே. ம். ஸோ, அ நீ எப்படி எப்படி இருந்தது உனக்கு அந்த மேட்ச்? கிறிஸ்டல் பேலஸ் அ அ ஹாலண்ட் சாரி 5வது வெஸ்ட் ஹாம். வெஸ்ட் ஹாம் சாரி. சாரி. வெஸ்ட் ஹாலண்ட் வந்து 5வது நிமிஷம் கோல் அடிச்சு, அந்த ரோபோ செலிப்ரேஷன் போடும்போதே சரி ஓகே பையன் முடிக்க போறான் அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆமா. டர்க்கி தான்டா. அவன் வந்து வாட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸ் அகைன். ஆமா. ஹி டிட்ன்ட் கெட் அன் அசிஸ்ட். மேபி ஹாலண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஒரு ஹெட்டரு. பட் ஆமா. ஸ்டில் அமேசிங் கண்ட்ரோலர் ஆஃப் த பால். ஒரு ரொனால்டினியோ பிரீமியர் லீக் வந்தா அண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்குடா அவன் ம். ஆடுறது. வெரி வெரி ஆமா, ஆமா. கூல் ஆன் த பால். வெரி லைட் ஃபுட். கேன் பிளே வித் போத் த ஃபுட். ஷூட் வித் போத் த ஃபுட். இந்த மாரி ஒரு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் ப்ரொஃபைல். ஸோ ஆமா. ஷவுட் அவுட் டு ஹிம். அண்ட் ஃபோடன் ஃபோடன் இஸ் பேக். கன்டினியூஸா ஸ்கோர் பண்ணிட்டுருக்கான். அ டிக்டேட்டிங் பிளே. அ ம். ஏதோ ஒரு 3 இயர்ஸ் பேக் அந்த ட்ரெபிள் வின்னிங் ஃபோடன பாக்குற மாரி இருக்கு. ஆமா, ஸோ ஆன் த ஹோல் ப்ளூ மூன் இஸ் ரைசிங் தான் எனக்கும் ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. ஆமா. ஃபோடன் இந்த சீசன் வந்து ஸ்டார்ட்டிங் பொசிஷன் இஸ் வெரி, வெரி சிமிலர் டூ த சீசன் ஹி ஸ்டார்ட்டட் வித் மேன் சிட்டி. பெப் குவார்டியோலா வந்து அவன பிரேக் அவுட் பண்ணும்போது,
அண்ட் சென்டர் ஆஃப் த மிட்ஃபீல்ட் அதாவது இந்த இந்த 16 மேட்சஸ்ல த மேட்சஸ் தட் ஹி ஹஸ் பிளேட் 78% ஆஃப் தி மேட்சஸ் எஸ் அவனுடைய பொசிஷன் வந்து என்னன்னா பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் த மிட் இஸ் நாட் ஆன் தி ரைட் சைட் டாப்போ லெஃப்ட் சைட் டாப்போ இல்லாட்டினா 10 பொசிஷனோ இல்லை ப்ராப்பர் 8 பொசிஷனில் இஸ் கம் ரிசீவிங் இஸ் பால். அது ஒரு ஸ்டார்ட், முக்கியமான ஸ்டார்ட் நான் வாசித்தேன். ரெண்டாவது, he is carrying the ball much lesser than the last 3 season. பட் அவனுடைய லாங் பாஸ் கவுண்ட் வந்து has increased. ஒரு பெர் மேட்சுக்கு he is making more than 4 to 5 லாங் பாசஸ். அவன் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணதே இல்லை. தட் இஸ் வெரி வெரி இண்டிகேட்டிவ் ஆஃப் மான்செஸ்டர் சிட்டி. இந்த வருஷம் அவங்க எப்படி வந்து ரொம்ப டைரக்டாக விளையாடுறாங்க. நான் அந்த ஆர்சனல் பற்றி பேசும்போது ஒரு ஸ்டார்ட் சொன்னால, அது லாஸ்ட் இயரோட ஸ்டார்ட். சிட்டி வாஸ் அந்த பாட்டம். நவ் தே ஆர் ஸ்லோலி க்ரீப்பிங் அப். தே ஆர் பிளேயிங். அவங்க வந்து டோக்கு, சர்க்கி, ஹாலண்டோடைய டைரக்ட்னஸை வந்து பெப் குவார்டியோலா வந்து இந்த வருஷம் ஹி இஸ் யூட்டிலைசிங் மோர் அண்ட் தேர் நாட் அஃப்ரேட் ஆஃப் பிளேயிங் லாங் பால்ஸ். ரொம்ப டைரக்ட் பாசஸ். ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான மான்செஸ்டர் சிட்டி உண்மையாகவே பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஹாலண்ட் இஸ் அட் 19 கோல்ஸ். 19 பிளடி கோல்ஸ் பை கிறிஸ்மஸ். ஓகே. அண்ட் ஒரு 40 கோல் சீசன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு அதுதான் பயம். அதுதான் பயம் இல்லை, எனக்கு அதுதான் வந்து ஆர்சனலால இந்த இந்த சி அவன் 40 கோல் அடிச்சான்னு வச்சுக்கோயேன், எப்படி ஹவு கேன் எனி டீம் கேட்ச் அப் கோல்ஸ்? ஆப்வியஸ்லி வின் யூ மேட்சஸ். அண்ட் டிஃபென்சிவா டெஃபினெட்லி. வந்து நாட் எவ்ரி டீம் இஸ் கோயிங் டு ஸ்கோர் அகேன்ஸ்ட் சிட்டி. ஒரு 5 வீக்ஸ் முன்னாடி இந்த சிட்டி இல்லை இது ஆக்சுவலி. அந்த ஃபயர் பவர் தான் எனக்கு ஆர்சனல் கிட்ட இப்போ லேக் ஆகுதோ அப்படின்னு சொல்லுது. தே ஆர் ஆல் அவங்களுடைய ஆர்சனலோடைய லாஸ்ட்டு ஒரு 5 வீக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கன்வின்சிங் விக்ட்ரி அப்படின்னு கேட்டால் ஆர்சனல் ஃபேனே இல்லைன்னு தான் சொல்லுவோம். கரெக்ட். அப்சல்யூட்லி. அவங்க அக்டோபர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நவம்பர்லயும் சரி, டிசம்பர் ஸ்டார்டிங்லயும் சரி, இட்ஸ் நாட் தேர். பட் அப்படியே காயின் ஃபிளிப் ஆகுது மான்செஸ்டர் சிட்டிக்கு. தேர் அக்டோபர் வாஸ் பேட், பட் நவம்பர் டிசம்பர்ல தே ஆர் பிகமிங் வெரி சாலிட். ஸோ வை நாட் ஏன்னா தே ஹேவ் ஆல் த மோர் எக்ஸ்பீரியன்ஸ் வின்னிங் டைட்டில்ஸ் பெப் கார்டியோலா. அண்ட் அவங்க டீமுமே தே வான் டைட்டில்ஸ், நோ மேஜர் சேஞ்சஸ் ஆக்சுவலி. ஸோ பார்ப்போம் என்ன எப்படி போகுது அப்படின்ட்டுன்னு. அடுத்து அடுத்து உண்மையாவே லிவர்பூல் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு மண்டை கோளாறாகி மண்டையில வந்து பிபி ஏறி நாங்க 2 வாட்டி இந்த இந்த சீசன் நியூகாஸ்லோட 10 பேரோட ஆடிருக்கோம். டாட்னாமோட 9 பேரோட ஆடிருக்கோம். 2 வாட்டி ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிட்டோம் பயங்கரமா. ஆமா. இன்ஃபாக்ட் டாட்னாம் செகண்ட் ஹாஃப்ல 2வது கோல் போட்டிருந்தாலும் ஐ வுடன்ட் ஹவ் பீன் சர்ப்ரைஸ். ஏன்னா இன்னும் டீம் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டா தான் இருக்கு. போன வாரம் பிரைட்டன் வந்து யாரையும் டமால் டிமில் அடிச்சுலாம் ஆட மாட்டாங்க. நீ இந்த ம். நியூகாசில் வர்சஸ் செல்சி பாக்ஸிங் மேட்ச்னு சொன்ன, எங்க ஆளுங்க வாங்குனாங்க பாரு குத்து டாட்னாம் கிட்ட. ஃப்ரிம்பங்க்கு வாயில ரத்தம். அதுக்கப்புறம் எங்க ஆளு ஒருத்தர் ஏசி எல்லாம் என்னன்னு தெரியல. ஐசாக் இல்ல போயிட்டாரு. இப்பதான் வாசிச்சேன். ஃப்ராக்சர். knee ஃப்ராக்சரா? fracture. I think he'll be out for long, at least for 2-3 months, ஸோ if I'm not wrong. ஐசாக்கோட இன்ஜுரி, பிராட்லி இன்ஜுரி. ஸோ ஆக்சுவலா எங்க ஆளுங்க தான் பஞ்சிங் பேக் மாதிரி போய் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆஹ் இது எல்லாத்துக்குமே டாட்னாம் டூ பிசிக்கல். அது என்ன ரீசன்னு தெரியல. இவனுங்க ஆர்சனலோட கூட இப்படி சண்டை போட்டாலடா. எங்களை பார்த்து ம். குத்துன்னு குத்திட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னே தெரியல. ஃப்ரஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். அவனுங்க எங்களை பார்த்து ரிசல்ட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகறாலும் ஒண்ணுமே இல்லடா, இல்லை. ரிசல்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் தேர் வே. அண்ட் சரி, ரிசல்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் யுவர் வே. நீ ஹோம்ல விளையாடுறனா எப்படி நீ வந்து காட்டுவ? ஃபிசிக்கலா இருந்தா தான் அப்பதான் உன் க்ரௌட் வந்து உன் பின்னாடி ரேலி ஆகும். அப்பதான் ஓகே நீ ஒழுங்கா விளையாடலனாலும் ஏதோ விளையாடுற மாதிரி உனக்கு தோணும். பட் ஏன்னா அதான் ஐ திங்க் இட் வாஸ் வெரி வே டு ஃபிசிக்கல். அண்ட் ரொமேரோ வந்து நான் உண்மையாவே கால் அவுட் பண்ணி ஆகணும். ஒரு கேப்டனா வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ, இட்ஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து அவன் மொத வாட்டி அவன் பண்றதில்ல. அப்சல்யூட்லி. எஸ், சீசன் எஸ். ஆன் சீசன் அவன் வந்து ஒரு பெரிய லயபிலிட்டியா தான் மாறிக்கிட்டு இருக்கிறான். அது வந்து ஒரு தேவையே. அதாவது உன் டீம் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஒன் மேன் ஷாட். கரெக்ட். உன் டீம் பவுன்ஸ் பேக் ஆயிட்டு இருக்கு. உண்மையாவே டாட்னம் வந்து ஒரு 10ல இருந்திருந்தானுங்கன்னா கண்டிப்பா கோல் அடிச்சிருப்பானுங்க. அப்படிதான். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஸ்கோரிங் சான்சஸ் வாஸ் ஹை. ஏன்னா வந்து யாரு 10 மேன்ல இருந்த மாதிரியே தெரியல அந்த கேம். அந்த டைம்ல போய் அதுவும் ரெஃப்ரி மக்கு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். ரெஃப்ரி பாட்டுக்கு பொறுமையா போயிட்டு நான் எத்தி ஒதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டனோடைய இதே இல்லை. பட் சரி, கூடோஸ் டு டாட்னம் அப்படின்னு எனக்கு சொல்லலாமான்னு தோணல. ஏன்னா
dug இல்ல their own grave. டாட்டன்ஹாம் வந்து எல்லாரோடையும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஃபுல்லாமோட தே டோன்ட் ஹேவ் அ சவுண்ட் கோல் கீப்பர். அவங்க ஆமா. கோல் கீப்பர பார்த்தாலே ஒரு நமக்கே ஆங்ஷியஸ் ஆகுது. அண்ட் நீ ம். நீ சொன்ன மாரி தான் ஃபேன்ஸே ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தே ஹேட் சான்சஸ் வேர் தே கேன் பி ஆமா. டைரக்ட். குடுஸ் ம். வந்து பேக் பாஸ் பண்றான். ஃபேன்ஸ் ஆமா. எல்லாம் பூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. ஸோ ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன ஷோ பண்ணதுனால கூட மேபி அது ரியாக்ஷனா இருக்கலாம். மேபி தேர்ஸ் எ சான்ஸ். ஆனா Kudus had a horrible game. யாரு? Yeah. குடுஸ். Kudus had a குடுஸ் ஹேட் எ ஹாரிபிள் கேம். அண்ட் Xavi ஆன் த Simmons அதுக்கு முன்னாடி ஆன் த ரெட் கார்டு ஹைண்ட்சைட் முன்னாடியுமே. வேர்ட்ஸ் விக்கெட்டுக்கும் வந்து ஐ பீன் இந்த பாஸ்ட் 3 or 4 games they have been very very good. And வேர்ட்ஸ் ஃபைனலி ஒரு அசிஸ்ட். அந்த ஒரு அசிஸ்ட்லயே ஒரு ஆள் எங்கால படுத்துட்டான். பட் ஜோக்ஸ் அபார்ட் ஹி ஹேட் அ சாலிட் கேம் அகைன்ஸ்ட் பிரைட்டன் as well as டாட்டனம். அது வந்து ஐ ஆமா. திங்க் ஹீஸ் செட்டிலிங் மோர். ஆனா இந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம நெறைய சைனிங்ஸ் கொண்டு வந்ததுனால 90th மினிட்ல ஆஃப்டர் a physical கேம் யூகே வெட்டிக்கிட்டால ஓட முடியல. வேர்ட்ஸால ஓட முடியல. கர்கஸ் பீயிங் அ பிரீமியர் லீக் ப்ரூவன் பிளேயர் அவன் வந்து படுத்துட்டான். எல்லா கேம்லயும் ஹி இஸ் நாட் ஃபினிஷிங் ஹிஸ் கேம்ஸ். ம். ராபர்ட்சன் வரான். இட்ஸ் நாட் ஃபார் டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி. Kirkis is not able to cope up with the intensity of ம். Liverpool or other games. So fitness issues இருக்கு. ஆஹ் அ- இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிட்டாங்க. இட் இஸ் a பாசிட்டிவ் ரிசல்ட். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் இஸ் கோயிங் டு பி a struggle தான் ஃபீல் ஆகுது. ஆமா. எனக்கு எனக்கு நேத்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வின் இஸ் அ வின். அது தட்ஸ் ஃபைன். 3 வின் இன் அ ரோ இஸ் ஆல்சோ தட் இஸ் ஓகே. பட் ஒரு 9 மேனோடைய உங்களால பால் ரீட்டெயின் பண்ண முடியாம, அந்த மாரி நோ ஒன் வாண்ட்ஸ் டு டேக் ஓனர்ஷிப். எனக்கு ஓகே எனக்கு பால் இருக்கு அப்படின்னா, நான் கம்போஸ்டா என்னுடைய ஏன்னா 2 மேன் அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து சும்மா விஷயம் இல்ல. ரைட். அண்ட் நீ பொறுமையா விளையாடலாம். பொறுமையா பாஸ் பண்ணலாம். அண்ட் அவங்க ரொம்ப பிரஸ் பண்ணாங்கன்னா, யூ ஆர் ஜஸ்ட் உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வேர்ட்ஸ் மாரியோ, இல்லாட்டினா அவ்ளோ பியூட்டிஃபுல்லான பிளேயர்ஸ் இந்த யூ ஆர் ஜஸ்ட் ஒன் பாஸ் அவே ஃப்ரம் பிரேக்கிங் தெம் கம்ப்ளீட்லி ஃபார் அ 3rd கோல். கரெக்ட்டா? அந்த மாரி இருந்த டைம்லயுமே வந்து ஒரு கம்போஷர் இல்ல. யாருக்குமே எனக்கு பால் வேணாம்ப்பா நீ வச்சுக்கோ. எனக்கு பால் வேணாம்ப்பா நீ வச்சுக்கோ. சரி தூக்கி அடிச்சுடு. அந்த சைட் போயிட்டோம். அப்படின்ற ஒரு பதட்டமோ, ஒரு பயமோ தான் நான் டீம்ல நெறையா பார்த்தேன். நான் அ இது என்ன ப்ராப்ளம் அப்டின்னா வந்து, ஒரு டீம் வந்து ஒரு ரஃப் பேட்ச் போயிட்டுருக்கும்போது, அன்பார்ச்சுனேட்லி பிரீமியர் லீகுக்கும், சாம்பியன்ஸ் லீகுக்கும் இருக்கிற ஃபிக்ஸ்சர் ஸ்குவீஸ்ல இப்ப இந்த நெக்ஸ்ட் 8 டேஸ்ல ஈச் டீம் இஸ் கோயிங் டூ பிளே 3 மேட்சஸ். ரைட். ஃபெப் 23க்குள்ள ஈச் டீம் இஸ் கோயிங் டூ பிளே 3 மேட்சஸ் எவ்ரி வீக். ரைட். சாம்பியன்ஸ் லீக், எஃப்ஏ கப், கரபாவ் கப், திங்ஸ் லைக் தட். கரெக்ட்டா? ஸோ ஒரு டீம் வந்து செட்டில் ஆறதுக்கு டைமே இருக்காது. மேட்ச் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் டே வந்து எப்படி இருந்தாலும் ரெஸ்ட் டே. ஒரு ட்ரெய்னிங் ஒரு செஷன் உனக்கு கிடைக்கும். திருப்பியும் மிட் வீக் கேம்ஸ் வரப்போது. ரெஸ்ட் டே, ட்ரெய்னிங் செஷன். ஸோ எப்படி வந்து ஒரு 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 டீமுக்குள்ள ஸ்லாட் வந்து எப்படி அந்த கம்போஷர கொண்டு வரப்போறான்? எப்படி என்ன மாரி ட்ரெய்னிங் செஷன்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. டிசம்பர் கரெக்ட். வந்துட்டாலே கரெக்ட். கரெக்ட். யா யா யா. ஹிஸ்டாரிக்கலி எவ்ரி டீம் சஃபரிங் இஸ் கோயிங் டூ சஃபர். அந்த ரைட். டைம்ல தான் வந்து சீனியர் பிளேயர்ஸோ அந்த அந்த கிரிட் டிட்டர்மினேஷன் இஸ் கோயிங் டூ ஷோ அப். நெக்ஸ்ட் ஃபிக்சர் ஈஸியான ஃபிக்சர் உங்களுக்கு தப்பிச்சிட்டீங்க. வுல்வ்ஸ். வுல்வ்ஸ வந்து நெக்ஸ்ட் மேட்ச் தோத்துச்சுன்னா ஆல் டைம் பிரீமியர் லீக் ரெக்கார்ட். 18 கரெக்ட். மேட்சஸ் தே ஆர் 18 டைட் வித் மேட்சஸ் ஆர் 17. ஷெஃபீல்ட் வெட்னஸ்டேவா? ஆமா. ஷெஃபீல்ட் ஷெஃபீல்ட் யுனைட்டட். யுனைட்டட். ஆமா. 18 மேட்சஸ் வித்தவுட் அ வின் அவங்க. ஸோ அது கண்டிப்பா வின் பண்ணிருவீங்க. பட் அத தாண்டி ஆர்சனல் யூ ஆர் கோயிங் டூ ஆர்சனல் அண்ட் ஃபிக்சர்ஸ் ஆர் கோயிங் டூ பி டஃப் அண்ட் டைட். எப்படி லிவர்பூலுக்கு ஆதாயம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்ன கேட்டா ரைட் நவ் டாப் 4 சேலஞ்சா தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு. ஸோ எனி அதர் ஸ்பெஷல் ஷவுட் அவுட், ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்காவது கொடுக்கணுமா? ஸ்பெஷல் மென்ஷன் இந்த வாரம் நான் வந்து மயங்கி போனது வந்து உண்மையாவே மார்கன் ராஜர்ஸ். ஏன்னா 2 கோலும் வந்து இட்ஸ் அமேசிங்கான கோல். ஃபர்ஸ்ட் கோல்லாம் செதற விட்டான். ஃபர்ஸ்ட் கோல் பார்த்த உடனே எனக்கு ஹாரி கேன் தான் ஞாபகம் வந்தான். ஆர்சனலோட அதே மாரி அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல கட் பண்ணிட்டு அடி சொருகுவான். பயங்கரமான கோலு. அது வந்து ஒரு நல்லது. அ வுல்வ்ஸ் பத்தி இப்ப தான் பேசினோம். ஒரு அன்னெசசரி உல்ஸ் ரெக்கார்ட். கேம்ல நீ பெனால்டி பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஸ்டார்லெஸ்ன் ஒரு பெனால்டி அடிப்பான். யூ யூ ஆர் கோயிங் டு வின் த கேம். அது வந்து உனக்கு ஆமா, 0-0ல இருக்கும்போது கிடைக்கிற பெனால்டி ஹாரிபிள் ஆமா. பெனால்டி. ஹாரிபிள் கிக். சோ அது ஒண்ணு. டாமினிக் கால்வர்ட் லூயின் ஒரு ஸ்லைட் இங்கிலாந்து சான்ஸ் வருமா என்னன்னு தெரியல. பிகாஸ் ஹி ஹஸ் ஸ்கோர்ட் கண்டினியூஸ்லி இன் 5 கேம்ஸ். கன்டினியூஸ்லி. அண்ட் யா. எல்லா டீம்ஸும் வந்து தே ஆர் நாட் ஈஸி. அகைன்ஸ்ட் பேலஸ், அகைன்ஸ்ட் லிவர்பூல், அகைன்ஸ்ட் செல்சி எல்லாரோடயும் ஸ்கோர் ம். பண்ணியிருக்கான்.
ஸோ ஓகே. பட் ஒரு ஒண்ணு வி ஒரு ஒண்ணு ஒரு விஷயம் இந்த சீசன் கன்ஃபார்ம் ஆனது. வுல்வ்ஸ் வில் பி ரெலிகேட்டட். ஸோ வி கேன் ஆல் அக்ரி ஆன் தட். ஸோ அத தவிர ஓகே பாக்ஸிங் டே ஃபிக்சர்ஸ்ல தான் சந்திக்கணும். பாக்ஸிங் டே தான் இல்லையே இந்த வாட்டி கேன்சல் பண்ணிட்டாங்களே. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தான் மேட்ச். வீக்கெண்ட் தானா? ஆமா. இந்த மிட் வீக் கேமே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் அட பிரீமியர் லீக் பாவி! ஹிஸ்டரி தேர் இஸ் நோ பாக்ஸிங் டே மேட்ச். தொப்பிலாம் போட்டுன்னு அண்ட் வந்து உட்கார்ந்தா இப்படி சொல்லிட்டேடா. பட் பட் நெக்ஸ்ட் சாட்டர்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே ஒரு மேட்ச் அப்புறம் திருப்பியும் சாட்டர்டே த வீக் ஆஃப்டர் தட் நியூ இயர் ஃபிக்சர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இட் இஸ் அ டைட் வீக் ஃபார் பிரீமியர் லீக். எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா டைட்டில் ரேஸ் இஸ் பேக்பா. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ரன்அவே எனிமோர். அதே மாதிரி மான்செஸ்டர் சிட்டி பிடிச்சிட்டானுங்க. எனக்கு வில்லா பிடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நியூ சாம்பியன்ஸ் வந்த மாதிரி இருக்கும். ஆர்சனல் வந்தாலே நியூ சாம்பியன்ஸ் தான். பட் ஆனா எனக்கு வில்லா தான். ஸோ டேய் அடுத்த வாட்டி இந்த சட்டை போட்டுன்னு வராதடா நீ. தடவை நியூட்ரல் சட்டை போட்டுன்னு வா. நான் எப்படி ரோமா சட்டை போட்டு வரேன். எல்லா வாட்டியும் செல்சி சட்டை போட்டு வந்து ஆர்சனலோட வன்மத்தை கூட்டிட்டு இருக்கேன். பட் ஓகே. ஏய் ஆர்சனல் நான் பாராட்டாம இருந்தது. இப்ப கூட நான் என்ன சொன்னேன்? ஆர்சனல் நான் பத்தி தப்பாலாம் எதுவுமே பேசல. பட் தே தே கேவ் அவே த லீட் டூ சூன். டூ சூன். இது வந்து ஒரு மார்ச்ல நடக்குது அப்படின்னா ஓகே ஃபெட்டிக் அதெல்லாம் ஒத்துக்கலாம். நீ ஏன்னா வந்து நான் ஒரு 2, 3 ஆர்சனல் டிவிஸ் ஃபாலோ பண்றேன். ஏஎஃப்டிவி ஓகே தட் இஸ் ஃபைன். அத தாண்டி இன்னொரு ஒரு நெறைய அக்டோபர்ல அவங்களுடைய நரேட்டிவ் பார்த்தேன் அப்படின்னா, டீமோட டெப்த் வந்து பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. வி டு நாட் நீட் சாலிபா ஆர் வி டு நாட் நீட் வந்து கேப்ரியல். டீமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸஸும் அப்படிதான் கண்டிப்பா இருந்தது. ரைட். யாருமே தப்பு சொல்லல. அவங்க இல்லாமலே நல்லா டிஃபென்சிவா சாலிடா அப்ப அந்த நரேட்டிவ நீ ஹோல்ட் ஆன் பண்ணணும். டிசம்பர் வந்துருச்சு. இப்போ நவம்பர்ல ஸ்லோவா தோக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டிசம்பர்ல அப்படியே ஸ்லோவா வருதுன்ன உடனே ஸ்குவாட் டெப்த் இல்ல. எங்களுக்கு மேஜர் டிஃபென்ஸ் இல்ல. எங்களுக்கு வந்து மெயினா டிஃபென்ஸ் காணா போயிடுச்சு. அண்ட் கியோக்கரஸ்க்கு ஃபீட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு வீடியோ ட்ரெய்னிங்ல வந்து அடிச்சிட்டு இருக்கான் அவன் ஷாட்ஸ் கோல்ஸா. திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் கியோக்கரஸ் இஸ் ஃபெட் இஃப் கியோக்கரஸ் இஸ் ஃபெட் அப்படின்னு. ட்ரெய்னிங்ல வந்து அவன் யாரோ பழைய டிஃபெண்டிங் கோச் யாரோ அவன் சும்மா ஜாலியா நடந்து ஸோ இந்த மாரி நரேட்டிவ்ஸ் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஓகே ஃபைன். பட் ஏன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் ரொம்ப உறுதியா இருக்கிறான். அவனுக்காகவாவது எனக்கு ஆர்சனல் ஓகே. எனக்கு அவன பார்க்கும்போது மட்டும் தான் சரி ஆர்சனல் வின் பண்ணட்டும்னு எனக்கு தோணுது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல எபிசோடோட நெக்ஸ்ட் வீக் நாங்க சந்திக்கிறோம். ஒரு நியூ இனிஷியேட்டிவா வந்து நாங்க ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு Instagram அக்கவுண்ட் இருக்குது. ஸோ Instagram அக்கவுண்ட்லயும் ப்ளீஸ் போய் ஃபாலோ பண்ணுங்க. மேட்ச் கேம் டேஸ்ல வந்து இந்த ஹால்ஃப் டைம்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ் சும்மா எங்களுடைய பாயிண்ட்ஸ் பேண்டர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைவா பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ Instagramலயும் ஜாயின் பண்ணுங்க கோயிங் ஃபார்வர்ட். ஆம், ஆ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து ஷேர் பண்ணலனாலும் ஷேரும் பண்ணுங்க. ஆனா லைக் மட்டும் மறக்காம பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணா தான் இன்னும் விசிபிலிட்டி நெறைய எல்லார்கிட்டயும் போகும். ஆனா தேங்க் யூ சோ மச் பிகாஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறீங்க. ஃபுட்பால் கான்டென்ட்க்கு நாங்க என்னதான் ரேண்டமா பேசினாலும் சப்போர்ட்டிவா இருக்கீங்க. ஸோ அதுக்காக தேங்க் யூ சோ மச். இன்னொரு ஒரு எபிசோட்ல நாங்க எல்லாரும் சந்திக்கிறோம். இன்னைக்கு பை த வே பால் சைலஸ் ஏன் வரலன்னா, அவன் தூங்கிட்டான். காலையில காலையில எழுப்பி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலன்ட்ல போட்டு தூங்கிட்டான். அதனால வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல அவன எப்படியாவது எழுப்பி விட்டு நாங்க எல்லாம் 3 பேரும் சந்திக்கிறோம். அதுவரையும் டேக் கேர். ஹேப்பி ஃபெஸ்டிவ் சீசன். எல்லாரும் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.